என்ன வச்சும் என் மூஞ்ச வச்சும் பேசக்கூடிய பல பேருக்கு நான் சொல்றேன்னா எது யாரையும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் என் மூஞ்ச நானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கு. அதனால சொல்றேன், நான் இனி வீடியோவே போடக்கூடாது, போட மாட்டேன் அப்படின்னு நானே என் வாயால சொல்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் தரேன். சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உண்மையெல்லாம் பேசுறேனேன்னு பிரச்சனையா, இல்லை நான் பேசுறதெல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி எனக்கு எல்லாம் நல்ல கமெண்ட்டாக வருது, லைக் நிறைய வருது, ஃபேமஸ் ஆகிறாளேன்னு பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கமெண்ட்ல கூட சொல்ல வேணாம். தனிப்பட்ட முறைமையில் என்கிட்ட டிஎம்ல கூட வந்து சொல்லுங்க, எனக்கு இதுதான் பிரச்சனை, அதனால நீ வீடியோ போடாதன்னு அப்படின்னு சொல்லுங்க. நான் போட மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். சொல்லுங்க, நான் போட மாட்டேன். எதுக்கு வந்துக்கிட்டு நான் இத்தனை நாள் வந்து சிஎம் அவர்கள் தான் வந்து நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடனா குத்தம், உக்காந்தா குத்தம், படுத்தா குத்தம்னு குத்தமா சொல்லி நின்றீங்க. இப்போ நான் எதை பண்ணாலும் குத்தம்னு சொல்லி அங்கங்க கொடி பிடிச்சின்னு கிளம்புறீங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கு ஒரு விமர்சனத்தை கிளப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு அதில் ஒருத்தன் சொல்கிறான், இப்போ நான் என்ன கேட்டேன், விஜய் அண்ணா மட்டும்தான் ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாரா, 70 வருஷமா ஆட்சி ஆண்டவங்க ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்குறேன். அதுக்கு அந்த கமெண்ட்ல ஒருத்தன் வந்து கதறுன்னு கிடக்குறான், நான் வந்து இவங்களை பற்றிலாம் விமர்சனம் பண்ணுறேன்னா அதுக்காக வந்து உதயநிதி அக்கௌண்ட் வந்து டேக் பண்ணிக்கிறாங்க, ஸ்டாலின் அக்கௌண்ட், இன்னொரு 4-5 அக்கௌண்ட்லாம் வந்து டேக் பண்ணி விட்டுக்கிறீங்க. ஏண்டா தற்கூரி, தரங்கட்ட தற்கூரி. நான் என்ன சொல்கிறேன், அப்படி பார்த்தா வாடா போடா அவன்டா இவன்டான்னு சொல்லி இப்போ வரைக்கும் பிஞ்சிலேருந்து எப்படியே பிஞ்சிலேருந்து வீட்டில் கிடக்கிற கையலாவாத கிழவி கிழடு கட்ட ஃபுல்லாக பேசுது. ஒரு சிஎம் அவர்களை பார்த்து இப்போ எல்லாரும் தான் வாடா போடுறத. இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட தான் அவனுக்குலாம் தகுதி இருக்கா, அவன் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் பேசுவான்னு சொல்லி சிஎம் அவர்களை பேசுகிறாங்க. நாங்கள் போய் டேக் பண்ணி விட்டு நான் உட்காந்து இருக்கிறோம். எனக்கு புரியல. நான் வந்து சூப்பரான ஒரு ஐடியா நானே கொடுத்துட்டேன்.